ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 8th மேக்ஸ்ல ஒரு கிராஃப் சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.8ல சம் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த குவாட்ரண்ட் அண்ட் பிளாட் த பாயிண்ட். ஸோ இந்த கிவன் பாயிண்ட்டை நீங்கள் கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணிவிட்டு அது என்ன குவாட்ரண்ட் அப்படிங்கிறத சொல்லணும், ரைட்டா? ஸோ பிளாட் த பாயிண்ட் அண்ட் ஃபைண்ட் த குவாட்ரண்ட். ஸோ இந்த கிவன் பாயிண்ட்ஸை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாட் பண்ண போகிறோம். எப்போவுமே பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எல்லாமே எக்ஸ் கோஆர்டினேட், செகண்ட் பாயிண்ட் எல்லாம் இந்த செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே ஒய் கோஆர்டினேட். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது எப்பவுமே ஆல்வேஸ் எக்ஸ் ஆக்சஸ், செகண்ட் இருக்கிறது ஆல்வேஸ் ஒய் ஆக்சஸில் மார்க் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்குன்னா பாசிட்டிவில் 5 வரைக்கும் போயிருக்கு, நெகட்டிவில் மேக்ஸிமம் -8 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சஸில் மேக்ஸிமம் நீங்கள் எந்த ரேஞ்ச் டு எந்த ரேஞ்ச் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் 5 வரைக்கும், மினிமம் 5 வரைக்கும் வேணும், நெகட்டிவ் சைட் -8 வரைக்கும் வேணும். ஸோ அப்போ நான் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் இங்கே பாசிட்டிவ் 8 வரைக்கும் எடுத்திருக்கேன், நெகட்டிவ் சைட் -8 வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்ஸுங்கிறது செகண்ட் கோஆர்டினேட். ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைட் மேக்ஸிமம் 10 வரைக்கும் போயிருக்கு, நெகட்டிவ் சைட் மேக்ஸிமம் -5 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நமக்கு ஒய் ஆக்சிஸ்ங்கிறது வெர்டிக்கல் லைன். ஒய் ஆக்சிஸில் மேக்ஸிமம் 10 வரைக்கும் வேணும், 10 அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க, மினிமம் 10 வரைக்கும் வேணும், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க. இங்கே நெகட்டிவ் சைடு உங்களுக்கு மினிமம் -5 வரைக்கும் வேணும். ஸோ நம்ம அதுக்கு அதிகமாகவே நம்ம எடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் லைன், ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல் லைன். நான் ஸ்கேல் எழுதியிருக்கேன் பாருங்கள். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், இன் ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். ஸோ எல்லாமே நான் ஒரு கேப்பில் இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 3, -4 சொன்னேன். ஃபஸ்ட்டு இது எக்ஸ் கோஆர்டினேட், செகண்ட் இருக்குது ஒய் கோஆர்டினேட். அப்போ எக்ஸில் நீங்கள் 3 பார்க்கணும், ஒய்யில் -4 பார்க்கணும். ஸோ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 3, அந்த 3ல் -4 ஒய் ஆக்சிஸ். அப்போ 3ல் -4, இது -1 -2 -3 -4. அப்போ திஸ் இஸ் 3, -4, ஓகேவா? செகண்டு 5, 7, எக்ஸில் 5, ஒய்யில் 7. அப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் +5 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 7, அப்போ ரெண்டும் மீட் ஆகிற அந்த கோஆர்டினேட் எடுக்கணும். அப்போ 5ல் 7 கரெக்டாக டாட் மட்டும் வச்சாலே நீங்கள் போதும். 5, 7, ஓகேவா? சர்க்கிள் நான் ஏன் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு அது காட்டுறதுக்காக நான் சர்க்கிள் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் டாட் வச்சா கூட போதும், கரெக்டாக அந்த பாயிண்டில் நீங்கள் டாட் வைக்கணும், ஓகேவா? செகண்ட் பாருங்கள், தேர்ட் பாருங்கள் 2, 0. நல்லா கரெக்டாக பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ எங்கே இருக்குது 2 எக்ஸ் ஆக்சிஸில்? இந்த இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 0 மீன்ஸ் எனக்கு மூவ்மெண்ட்டே இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ 2லேயே தான் அந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2, 0. 2, 0ங்கிறது ஒய் ஆக்சிஸ் 0னா அது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் 2, 0, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் -3, -5. -3 எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் -3 தான் இருக்குது. -5 பாசிட்டிவ் 5னா மேலே போயிருப்பீங்க. இப்போ -5 போது கீழே, அதே ஒய் ஆக்சிஸில் கீழே. -3யும் -5யும் மீட் ஆகிற அந்த கோஆர்டினேட். ஸோ இந்த இருக்குது. நீங்கள் இப்படி டாட் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம், சர்க்கிள் போடணும் அவசியம் இல்லை. -3, -5. நெக்ஸ்ட் பாருங்கள் 4, -3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4, -3. அப்போ இந்த இருக்குது எக்ஸில் 4, -3ங்கிறது டவுன். 4, -3. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, -7, 2. எப்படி மார்க் பண்ண பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸில் -7 இந்த இருக்கு, 2ங்கிறது பாசிட்டிவ் சைன். அப்போ ஒய் வெர்டிக்கல் லைன். அப்போ -7 1, இது -7 2. அப்போ ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் -7, 2, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க -8, 0. இந்த 0 ஒரு பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். -8, 0. எக்ஸ் ஆக்சிஸில் -8 இந்த இருக்கு, ஒய் ஆக்சிஸில் 0 மூவ்மெண்ட்டே நமக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் -8, 0, ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க 0, 10. இப்போ 0, 8 எங்கே மார்க் பண்ணணும்? இந்த இருக்கு 0, எக்ஸ் ஆக்சிஸில் 0, 10ங்கிறது ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைட். ஸோ 0, 10 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 0ல் 10, ஓகேவா? இதே இது 10, 0னா 10ல் 0 இங்கே வரும், இந்த சைடு வந்திருக்கும். 0, 10. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க -8, 5. எக்ஸ் ஆக்சிஸில் -8,
5 5ங்கிறது yல 5 கரெக்டாக அந்த 5 கோஆர்டினேட் நேராக இருக்கா. ஸோ திஸ் இஸ் -8,5. ஓகேவா. இப்போ கிவன் பாயிண்ட் எல்லாமே நம்ம பிளாட் பண்ணிட்டோம்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் பாயிண்ட் அங்கே 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கிவன் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மார்க் பண்ணிக்குமா. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 பாயிண்ட் வேணும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ சப்போஸ் 0,3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0ல் 3 ரைட்டா. எக்ஸில் 0 ஒய்ல 3 மூமெண்ட் இருக்கும் 0,3. இது 1,0 கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 0 மூமெண்ட்டே இருக்காது. திஸ் இஸ் 1,0. சப்போஸ் 0,-3 கேட்டிருந்தாங்கன்னா 0ல் -3. சப்போஸ் -1,0 கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -1. அப்போ இந்த இருக்கு -1,0 போது மூமெண்ட்டே இருக்காது. ஸோ -1,0. ஸோ இந்த 0 வர பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிளாட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் பாயிண்ட், செகண்டுக்கு வந்து ஒய் கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் போது பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்களா நெகட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தென் அதில் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடான்னு பார்த்து இப்போ பிளாட் பண்ணிங்கன்னா போதும். சரி, இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கேட்டாங்கன்னா ஃபைண்ட் த குவாட்ரண்ட் கேட்டாங்க. இப்போ நம்ம பிளாட்டிங் இந்த பாயிண்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம குவாட்ரண்ட் எதுவும் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த டாப் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் இஸ் போத் பாசிட்டிவ் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ இந்த சைட் பாயிண்ட் லையாகிற பாயிண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் மூவ் பண்ணணும். அப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட்னா திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ் தான் பார்க்கணும். எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். அப்போ திஸ் இஸ் மைனஸ் கமா பிளஸ். நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்போ கீழே வரணும். எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸும் நெகட்டிவ் தான் இருக்கு. அப்போ திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட், மைனஸ் கமா மைனஸ். நெக்ஸ்ட் இந்த சைடு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஆன்டி கிளாக் வைஸ் வாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், y is negative, so this is positive comma negative, that is fourth quadrant. அப்போ இந்த சைடு லை ஆகிற பாயிண்ட் எல்லாமே fourth quadrant பாயிண்ட். பட் 0 வச்சு பேசும்போது நம்ம எந்த குவாட்ரண்ட் நம்ம சொல்ல முடியாது. So we cannot say anything. The remaining points மட்டும் we can say that. So நல்லா ரிமெம்பர், குவாட்ரண்ட் எழுதும் போது ஆன்டி கிளாக் வைஸாக போகணும். அதாவது கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ++லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் யூ ஹாவ் டு மூவ். Thanks for watching.